ஜப்பானின் தனூஜி உயிரியல் பூங்காவிலிருந்து டாரா, அமோய் மற்றும் கெலாட் ஆகிய 3 மலேசிய யானைகளும் மீண்டும் தைப்பிங் மிருகக்காட்சி சாலைக்கு திருப்பிக் கொண்டுவரப்பட வேண்டும் என்று இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்தோசரி ஆத்தூர் ஜோசப் குரூப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் காலநிலை யானைகளுக்கு பொருத்தமற்றதாக உள்ள நிலையில் அம்மூன்று யானைகளில் ஒன்றான கெலாட் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் அம்மூன்று யானைகளையும் மலேசியாவிற்கே திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று கூறி சில தரப்பினர் அமைச்சிற்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த மாதம் யானைகள் இடமாற்றம் செய்யப்பட்டதிலிருந்து அவற்றின் நிலை மோசமடைந்துள்ளதாக கூறி அத்தரப்பினர் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி அமைச்சர் அலுவலகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெனோஜி உயிரியல் பூங்கா மற்றும் தைப்பிங் மிருகக்காட்சி சாலைக்கு இடையிலான கூட்டு ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக யானைகள் இடமாற்றம் செய்யப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.